கிடையாது. பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா பத்தினா நீங்க அவர் வந்து கடவுளாயிட்டார். இப்போ அவரை பத்தின சில கருத்துக்கள் சொல்லுங்க. கேப்டன் ஐயா எல்லார் உள்ளத்துலேயும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் மறைந்தாலும் அவர் நினைவுகள் எங்களுக்கு எப்பயுமே போகாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நல்ல மனிதர். மனிதர்னு சொல்கிறத விட இப்போ கடவுளுக்கு சமானமாக இங்கே இருக்கார். ஏன்னா எல்லாம் 1ஆம் தேதி ஆனால் அவங்கவுங்க தெய்வத்தை தரிசிக்க தான் போவாங்க. ஆனால் இந்த மொத்த கூட்டமும் இங்கே எங்கள் கேப்டன் ஐயா தரிசிக்க வந்திருக்குன்னா அப்போ அவருடைய புகழ் பரப்பியிருக்குன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் அவர் இறைவனடி போய் சேர்ந்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறமா நான் உன்னை கேள்விப்பட்டேம்மா, அவருக்கு அவங்க அப்பா கொடுத்த சொத்து ஃபுல்லாக அப்படியே கால் கிரவுண்ட் போட்டு 150 பேருக்கு பத்திரம் பண்ணி கொடுத்து பட்டா பண்ணி கொடுத்ததா சொன்னேன். இப்போட தியாகியை நம்ம கேள்விப்படும் போது நமக்கு எப்படி மெய்சில் இருக்கிறதா இல்லையாம்மா? ஆமாம், அந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க இல்லையா? தான் சம்பாரித்த சொத்தையும் கொடுத்து மக்களுக்காக, அவங்க அப்பா அவங்களுக்கு கொடுத்த சொத்தையும் மக்களுக்காக கொடுக்குற அளவுக்கு யாருக்கும் பெரிய மனசோ அந்த மாதிரி ஒரு குணம் யாருக்கும் வராது. இன்னைக்கு சூழ்நிலை அரசியல்வாதிகள் வந்து சொத்து தான் சேர்க்குறாங்களே ஒழிய இவங்க இப்போ அரசியலுக்கு வராமே இவ்வளோ பண்ணியிருக்காங்களே. வந்திருந்தா தமிழ்நாடு நிலைமை எப்படிமா இருக்கும்? நாங்கள் யாருமே பிச்சைக்காரங்களே பார்த்துருக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டில் பிச்சைக்காரங்களே இருந்திருக்க மாட்டாங்க, ஏழை இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வல்லரசு நாடா மாற்றணுன்ற ஒரே குறிக்கோள் எங்க கேப்டனுக்கு மட்டும்தான். வல்லரசு ஊழலை தடுத்து வல்லரசு நாடா மாற்றணுன்றது தான் ஒரே குறிக்கோள். இல்லைம்மா, வல்லரசு நாடை விட வல்லரசு மாநிலமா மாத்திருப்பாரா இல்லையா? கண்டிப்பா. தமிழ்நாடுனா அத்தனை பேரும் அப்படியே அதிர மாட்டாங்க. என்னடா அங்க போனா என்னடா சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க, என்னடா பூமி அது அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? அது இப்ப நமக்கு அவருக்கு சொல்லிட்டு போயிருக்காருமா, நமக்கு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு கருத்து. என்ன மாதிரி நீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க, நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாடு முதன்மை மாநிலமாயிடும், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஏன்னா எங்கள் கேப்டன் ஐயா எவ்வளியோ அவ்வழிதான் எங்களுக்கும் நடக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்களும் அப்படியே தான் வாழ முடியாது. சரிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் வந்து அப்படியே அவர் புகழ் வந்து என்றைக்குமே மறையக்கூடாதுமா, மக்கள் மனிதராக இருக்கணும். சரிங்கம்மா சரிங்கம்மா. அன்றைக்கி காலையில் நினச்சேன், நான் வந்துக்கவே மாட்டேன். ஒரு சமயம் இன்னைக்கு கேலண்டர் கொடுத்தா ஒரு வீட்லேயே மாட்டினா அவர் கேலண்டர் பார்க்கும்போது ஐயோ நமக்கு யாரும் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைப்பு வரும் அப்படின்ற நினைப்பில் தான் இங்கே வந்தேன். நீங்கள் வந்து சூப்பராக சொல்லியிருக்கீங்க, நன்றி. வாழ்க விஜயகாந்த் புகழ் வளரட்டும், வளரட்டும் வளரட்டும் அவர்கள் சார்பாக மக்கள் தொண்டு தொண்டு பணி செய்யும். நன்றிம்மா நன்றிம்மா.